இல்ல அப்படியே சிறையில வந்து கொடூர நோயால பாதிக்கப்பட்டிருக்கான்னு எழுதுறீங்க. எப்படி பண்றீங்க? அந்த வார்த்தை நீங்க எப்படி சொல்றீங்க? நாளைக்கு அவ வெளியே வரப்ப இவ தப்பான வந்து ஒரு பக்கம் சொல்லுவாங்க, இவ வியாதி பிடிச்சவன்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க. அப்ப எப்படி இந்த சமூகத்துல வாழ முடியுமா சொல்லுங்க நீங்க? இப்ப ஜெயந்தாரான்னு ஒரு மேடம் இருக்காங்க, அவங்க நான் மரியாதையாவே பேசுறேன் சரிங்களா, அந்த பொம்பளை இருக்காங்கன்னு கூட சொல்ல விரும்பல, ஒரு மேடம் இருக்காங்க, ஜெயந்தாரான்னு ஒரு மேடம் இருக்காங்க. இப்ப திவ்யா கலைச்சி வந்து வீடு வீடா போய் வீடியோ போட்டு கண்டென்ட்டுக்காக கூப்பிடுறாங்க. அது மாதிரி அந்த பொண்ணு கூப்பிச்சு, அவங்க அந்த பொம்பளை கூப்பிட்டாங்க, அது கூட அவங்களுக்கு சண்டை வந்துடுச்சு. ஏதோ சண்டை வந்துட்டு நல்லா கட்டி பூச்சி வீடியோ போட்டு நல்லா இது பண்ண நாத்தடிக்கல. திவ்யா மேடம் உங்களுக்கு நாத்தடிக்கலையாங்க? நான் கேட்கறேன் உங்களை. ஜெயந்தாரா மேடம் உங்களை நான் கேட்கறேன், திவ்யா கூட இவ்வளோ க்ளோஸ்ல போய் கட்டி பிடிச்சி வீடியோ போடுறீங்க, அவங்க கழுத்தோட உங்க நாக்கு வச்சு நக்குற மாதிரி வீடியோ போடுறீங்க. இந்த மாதிரி நீங்க வீடியோ போடுறப்ப உங்களுக்கு திவ்யா மேல ஸ்மெல் வரலையா? அப்போ வந்து அவ கூட நீங்க சாப்பிடுறப்ப பேசுறப்ப அவளுக்கு அந்த எய்ட்ஸ் கொடிய நோய் இருக்கு, அது உங்களுக்கு ஒட்டிக்கோன்னு தெரியல. பஸ்ல ஒன்னா உட்காந்து இருக்கிறப்ப தெரியல, ஒரே டீ காஃபி 2 பேரும் ஷேர் பண்ணி குடிக்கிறப்ப தெரியல.